அத்தியாயம் 3. பள்ளி பருவத்திலேயே முத்துலட்சுமியின் தோற்றத்தினாலும் பெண் பிள்ளை படிக்க வருவதாலும் இருந்த கேலி கிண்டல் கல்லூரி பருவத்தில் எப்படி இல்லாமல் இருக்கும்? அதை தவிர்க்க நாராயணசாமி ஒரு ஏற்பாடு செய்தார். திரை போட்ட மூடு வண்டியில் முத்துலட்சுமியை கல்லூரிக்கு அனுப்பினார். அது கார் இல்லை, பழைய சினிமாக்களில் கோச்சு வண்டி என்று சொல்லுவார்களே, அதுதான் மூடு வண்டி. அப்படி கல்லூரிக்கு சென்ற முத்துலட்சுமி மன்னர் குறிப்பிட்ட அந்த 3 மாதத்தில் மற்ற சக மாணவர்களை விட படிப்பில் தான் கெட்டிக்காரி என்பதை நிரூபித்தார். பேராசிரியர்கள் அனைவரது அபிமானத்தையும் பெற்றார். இதனால் படிப்பை தொடர அனுமதி அளிக்கப்பட்டது. சிறப்பான மதிப்பெண்களுடன் தன் இன்டர்மீடியட்டில் பாஸ் ஆனார் முத்துலட்சுமி. அப்போது முத்துலட்சுமிக்கு 18 வயது பூர்த்தியாகி இருந்தது. முத்துலட்சுமியின் அம்மா மகளுக்கு கல்யாணம் செய்வதை பற்றி சதா புழம்ப ஆரம்பித்தார். போதாக்குறைக்கு அக்கம் பக்கத்து பெண்கள் வேறு பேச வருகையிலெல்லாம், இப்படி வயசு வந்த பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுக்காம வச்சிருக்கலாமா, குடும்பத்துக்கே பெரிய அபகீர்த்தி ஆயிற்றே என்றெல்லாம் பேசி அம்மாவின் ஆதங்க நெருப்பில் பெட்ரோல் ஊற்றினார்கள். அம்மாவிற்கு மனம் உடைந்து போய்விடும். அவர்கள் சென்றதும் குமுறி அழுவார். மகளுக்கு கல்யாணம் செய்யாமல் வைத்திருக்கும் பொறுப்பற்ற தன்மைக்காக முத்துலட்சுமியின் அப்பாவிடம் சண்டை பிடிப்பார். இப்படியான காலகட்டத்தில்தான் அம்மாவுக்கு டைபாய்டு ஜுரம் வந்தது. மருத்துவ சிகிச்சைகள் தரப்பட்டும் கூட ஒரு நள்ளிரவு நிலைமை மோசமாகியது. வந்து பார்த்த மருத்துவர் கைவிரித்து விட்டு சென்று விட்டார். தந்தையும் மற்றவர்களும் அம்மாவை கண்டு அழுவதை முத்துலட்சுமியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன் அம்மாவின் மரணத்தை பற்றி அவரால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. இரவு முழுவதும் அம்மாவின் காலடியிலேயே அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். அதிசயத்திலும் பேரதிசயமாக அம்மா இறக்கவில்லை. மறுநாள் காலையில் சற்றே தெளிவு கண்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அப்போது புதுக்கோட்டை வந்திருந்த ஓர் அமெரிக்க மருத்துவரை அப்பா சென்று சந்தித்து அழைத்து வந்தார். மருத்துவர் அம்மாவின் நாக்கை நீட்டச் சொல்லி சோதிப்பதையும் இதய துடிப்பு பார்ப்பதையும் மற்ற சோதனைகளை செய்வதையும் முத்துலட்சுமி ஆச்சரியமாக பார்த்தபடி இருந்தார். அவரது சிகிச்சை முறையின் பலனாக அம்மா வெகு சிரத்திலேயே முழுமையாக தேறி எழுந்து அமர்ந்தார். பழையபடி நடமாடத் தொடங்கினார். முத்துலட்சுமியின் மனதில் தானும் மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற விதை விழுந்தது. சில எண்ணங்கள் பிறக்கும் நேரம் அவை நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் தானாகவே அதற்கான சுற்றுச்சூழ்நிலைகளும் அமைந்துவிடும் என்பதுதான் நிதர்சனம். அப்படித்தான் நாராயணசாமியின் கல்லூரியில் படித்து மருத்துவ படிப்பை முடித்து டாக்டராகி இருந்த ஒருவர் தன் பழைய முதல்வரை காண வந்தார். அவர்கள் பேசும் சமயத்தில், பெண்கள் யாரும் இதுவரை மருத்துவ படிப்பில் சேர்ந்ததில்லை, நீங்கள் ஏன் முத்துலட்சுமியை மருத்துவம் படிக்க வைக்க கூடாது? அவளுக்கு இருக்கும் அறிவுக்கு சிறப்பாக தேர்ச்சி பெறுவாள் என்றார். அப்போது அங்கிருந்த முத்துலட்சுமி கிடைத்த சந்தர்ப்பத்தை கெட்டியாக கவ்விக்கொண்டார். தனக்கும் மருத்துவம் படிப்பதில் முழுமையான ஆர்வம் இருப்பதை தந்தையிடம் தெரிவித்தார். அப்பா புன்னகை செய்தார். அதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக கூறி சென்றார். அரசாங்கத்திற்கு எழுதி முத்துலட்சுமி மருத்துவம் படிக்க சம்பளச் சலுகை வாங்கினார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1907ஆம் ஆண்டு முத்துலட்சுமி சேர்க்கப்பட்டார். மகளை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்தார் நாராயணசாமி. அந்த நாட்களில் கல்லூரிகளில் பெண்களுக்கான ஹாஸ்டல் எதுவும் கிடையாது. எனவே புரசைவாக்கத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்தார் நாராயணசாமி. அங்கே தங்கி தன் படிப்பை தொடங்கினார் முத்துலட்சுமி. விரைவிலேயே தாயாரும் சகோதரர்களும் அங்கே வந்து சேர்ந்தார்கள். இப்படி சென்னைக்கு குடிமாறி மருத்துவ படிப்பை துவங்கிய முத்துலட்சுமிக்கு ஒரு பெரிய மனிதரின் அறிமுகம் கிட்டியது. அது முத்துலட்சுமியின் வாழ்க்கையில் அடுத்த எதிர்பாராத பெரிய திருப்பமாக அமைந்தது. அது என்ன திருப்பம் காண்போம் 4ஆம் அத்தியாயத்தில்.